நீங்கள் நிச்சயமாக உழைங்கள். மக்கள் அதிமுக வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை நாம் மொத்தமாக அல்ல வேண்டும். அதற்கு தேவை நம்முடைய பணி. எனக்கு கட்சி என்ன செய்தது என்று கேட்பதை விட நீ இந்த இயக்கத்துக்கு என்ன செய்தாய் என்று எண்ணி பார்த்தால் வெற்றி நமது. நீ இயக்கத்திற்காக பாடுபடு. ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன், சொல்லக்கூட இருந்தால் சொல்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நான் பட்ட கஷ்டங்களில் பாதிதான் மற்றவர்களுக்கு தெரியும், மீதி வெளியே சொல்வதே கிடையாது. திமுக என்ற மிருகத்தை அடித்து நொறுக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். திமுக பல வழக்குகள், சிபிஐ வழக்கு போடுது, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு நாளைக்கு வருது. தொடர்ந்து வழக்கு. பயந்து விட்டனா, ஒடுங்கி விட்டனா, ஓரம் போய் விட்டனா, அல்லது சோரம் போய் விட்டனா? திமுக என்ற தீய சக்தியை நாட்டை விட்டு விரட்டு வரை கேட்காத பாராட்டி ஓய மாட்டார், உணர மாட்டார். எடப்பாடி முதலமைச்சராக்கும் வரை கடுமையான பணிகளை செய்வோம். எங்களை அரட்டி, ஒடுக்கி, மிரட்டி, உருட்டி கட்சியை விட்டு வெளியேறுவோ அல்லது கட்சி பணிவிடாமல் செய்யவோ எண்ணினால் உங்கள் கனவெல்லாம் பகல் கனவாகும். உங்கள் எண்ணங்கள் சுக்குநூறாக உடைத்து நொறுக்கி செல்ல செல்ல ஆக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். வெற்றி எங்களுக்கு அருகில் இருக்கிறது. நீங்கள் விதைத்தால், நீங்கள் விதைப்பதைத்தான் நீங்கள் அறுக்க வேண்டியிருக்கும். கவனம் தேவை. அதிமுக தொண்டர்கள் சிங்கத்துக்கு நிகரானவர்கள், புலிக்கு நிகரானவர்கள். யாரிடத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு போகப்படார்கள். எங்களிடத்தில் விளையாட்டு காட்டினால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.